கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 59 அதிகாரம் 1-2 வசனங்கள். இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கர்த்தரால் கேட்கப்படாததற்கும் கர்த்தரிடமிருந்து உதவி நமக்கு கிடைப்பதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்களே. பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதனின் ஜெபங்கள் கர்த்தரால் கேட்கப்படுகின்றன என்பது நிச்சயம். கேட்கப்படாமல் இருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக ஜெபித்தல், இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபித்தல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பிரியமானவற்றை செய்யாமல் இருப்பது, சந்தேகத்தோடு நாம் கேட்பது, ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்பவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியாமல் இருப்பது, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திராமல் இருப்பது, கிறிஸ்துவனுடைய நாமத்தில் கேட்காமல் இருப்பது, சில ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் காலதாமதமாக கூடும். ஆனாலும் என் ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது என்று முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார் என்று காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. நாம் முழு மனதோடு கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.